காலத்தால் அழியாத தமிழ் திரைப்படங்களோட வரிசையில் நடிகர் திலகம் அவர்களின் மிக யதார்த்தமான நடிப்பில் 1964 வெளியான புதிய பறவை படத்தை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இந்த புதிய பறவை படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை ஷேடோ, இந்த படத்தோட தழுவல் தான் புதிய பறவை படத்தோட கதை. ஆனா பாத்தீங்கன்னா இந்த ரீமேக் திரைப்படத்தை பத்தி இந்த காணொளியில நம்ம இப்ப பேச போறதில்ல. நடிகர் திலகம் அவர்கள் நடித்த புதிய பறவை படத்தை பத்தி தான் இந்த காணொளியில் நம்ம பேச போறோம். இந்த படத்தோட மையக்கரு பாத்தீங்கன்னா சரோஜா தேவி அவர்களோட பாடலை இந்த படத்தோட கதாநாயகன் கோபால் அவங்களுடைய பாடலை கேட்டவனே இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இந்த திரைப்படத்துல உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை வச்சிருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா இவருடைய அப்பா பி.கே. ராமசாமி இவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி இந்த திரைப்படத்தில் பழகுவாங்க. அவருடைய வீட்டுக்கு தான் இவர் போகிற மாதிரி இந்த திரைப்படத்தோட கதையை வச்சுருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த திரைப்படத்தில் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி பழகி அதே மாதிரி இவங்க லவ் பண்ணுற மாதிரி தான் இந்த திரைப்படத்தோட கதையை வச்சுருப்பாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கோபால் இவரோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை இவரோட காதலி கிட்ட சொல்ற மாதிரி ஒரு காட்சி இந்த திரைப்படத்தில் வச்சிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல சௌகா ஜானகி அதே மாதிரி ஸ்மோக் பண்ற மாதிரிலாம் இந்த படத்துல காட்சிகள் வச்சிருப்பாங்க. அப்போ இந்த பாடலை கேட்டவனே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அதே மாதிரி இவருடைய அப்பா இந்த திரைப்படத்துல சௌகா ஜானகி மேரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சிருப்பாங்க. ஆனா இவங்க நம்மளுடைய கலாச்சாரத்துக்கே அப்படியே ஆப்போசிட். இந்த படத்துல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட கிளப்புக்கு போவாங்க, பாய் ஃப்ரெண்டை கூட்டின்னு இந்த படத்தோட கதாநாயகன் அவருடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்கே வராம தான் இந்த திரைப்படத்துல வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவருக்கு சுத்தமாவே பிடிக்காது. ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இவங்களை அடிக்கிறதுக்காக போவாரு. அப்போ பாத்தீங்கன்னா இவருடைய ஃபேமிலி டாக்டர் சொல்லுவாரு அவங்களுடைய இதயமும் சரி உடல்நிலை ரொம்பவே பலவீனமா இருக்கு, ஒரு அடி கூட அவங்க தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த திரைப்படத்தில். ஆனா அவர் எவ்வளோ இந்த திரைப்படத்துல மேக்சிமம் ஒருத்தர் தான் இருப்பாரு இவங்க பண்றதை எல்லாத்தையும். இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வழிதான், இவங்களை வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளவே அடைச்சி வச்சிருவாரு இந்த படத்துல. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளவும் வாக்குவாதம் ஆகுது இந்த திரைப்படத்துல. இப்படி ஒரு பொண்ணை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டுமே அப்படின்னு சொல்லி, ஏன்னா அங்கே வீட்டுக்கு வரவங்களாம் இவங்க பண்ணுறதை பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் வச்சுருப்பாங்க. இவருடைய மனைவி பண்ணுற ஒவ்வொரு காரியத்துக்கு நடிகர் திலகம் அவர்கள் கிண்டல் பண்ணி சிரிக்கிற மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய அப்பா ரொம்பவே மனவேதனையில் இருப்பார் இந்த படத்தில். அவங்க வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சி வைக்கிறாரு. நீங்களாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி கேட்பாங்க. இந்த படத்தில் அவர் அடிச்சிடுவார். அதாவது சரோஜா தேவி அவர்கள் ரொம்பவே உண்மையா லவ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு அவருடைய காதலி கிட்ட கடந்த கால வாழ்க்கையில என்ன நடந்தது எதையுமே மறைக்காம உண்மையை சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக இவர் உண்மையை சொல்றாரு. ஏன்னா உண்மையாவே இந்த திரைப்படத்துல சரோஜா தேவி அவர்களை ரொம்ப ஒரு சின்சியரா லவ் பண்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதாநாயகர் கோபால். அதனால்தான் எல்லா உண்மையும் இந்த திரைப்படத்துல அவர் சொல்லுவாரு. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த படத்துல எம்.ஆர். ராதா அதே மாதிரி பைலட் ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்குள்ள பூருவாங்க. அதே மாதிரி இறந்து போன இவருடைய மனைவியை திரும்ப வந்துருவாங்க இந்த படத்துல. இதெல்லாம் ரொம்பவே சஸ்பென்ஸான முறையில் இருந்திருக்கும் இந்த படத்துல. இவர்கிட்ட உண்மையை வர வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல எம்.ஆர். ராதா பைலட் ஆபீசர் அதாவது இவங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய மனைவியை இந்த படத்துல திரும்பி வந்துருவாங்க. இவங்க 3 பேருமே இந்த படத்துல இவங்களை டார்ச்சர் பண்ற மாதிரி தான் இந்த திரைப்படத்துல வச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தான், இவர் வாயில வாக்குமூலத்தை வர வைக்கணும் இந்த திரைப்படத்துல. இந்த படத்தோட முடிவு இதுதான். அதாவது அவர் மனைவியை இவர் அடிக்கிறாரு, அதோட இந்த படத்தோட பிளாஷ்பேக்கை முடிச்சிருவாங்க. அதற்கு பிறகு இவருடைய மனைவிக்கு என்ன நடந்தது, இவருடைய மனைவி என்ன ஆனாங்க அப்படின்னு இவர் வாயிலேயே உண்மையை வர வைக்கிறதுக்காக இவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் பண்ணுவாங்க. அப்பதான் அவர் உண்மையை சொல்லுவார் இந்த படத்துல.
நான் அடிச்ச அடியில கண்டிப்பா வந்து என் மனைவி வந்து இறந்திருக்க மாட்டா. அவருடைய இதயமும், உடல்நிலை பலவீனத்தால் தான் வந்து அவ இறந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி ஒரு வசனத்த வச்சிருப்பாங்க இந்த படத்துல. இத எல்லாத்தையுமே சொல்டுவாரு. இதற்கு பிறகு அவருடைய மனைவியோட சடலத்தையும் வந்து இவர் கார்ல கொண்டு போற மாரி தான் ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. இந்த உண்மைய எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவாரு. இதற்கு பிறகு சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகமோட நடிப்புலாம் இந்த படத்துல அதாவது உண்மைய சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்கள எல்லாரையும் வந்து ஒரு கேள்வி கேட்பாரு இந்த படத்துல. "நீ பைலட் ஆபீசராடா?" "இல்ல." "அவ உன்னுடைய அத்தை பொண்ணா?" "இல்ல." "நீ இறந்து போன என் மனைவி சித்ராவா?" அப்படின்னு சௌகார் ஜானகிய பார்த்து கேட்பாங்க. "இல்ல." இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்க சரோஜா தேவிய வந்து ரொம்பவே நம்புறாரு இந்த படத்துல. அதாவது அவரு தெரியாம பண்ண தப்ப வந்து சரோஜா தேவி அவர்கள உண்மையா லவ் பண்றதுனால உணர வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாரு இந்த படத்துல. படத்தோட முடிவிலே. எல்லா உண்மையும் சொல்லுவாரு இந்த திரைப்படத்துல. ஆனா கடைசியிலே பார்த்தீங்கன்னா, சரோஜா தேவி அவர்களும் இந்த திரைப்படத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க இந்த படத்துல. இப்ப கோபால் சொன்ன வாக்குமூலத்தை எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி ஒரு வசனத்த வச்சிருப்பாங்க. அதற்கு பிறகு தான் கேட்பாரு. எல்லாமே நடிப்பா? என்கிட்ட இருந்து உண்மைய வர வைக்கிறதுக்கு இந்த புனிதமான காதல் தான் உனக்கு கிடைச்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற மாதிரி ஒரு காட்சி இந்த திரைப்படத்துல வரும். இந்த பார்த்தீங்கன்னா, ஆனா உண்மையிலேயே இந்த திரைப்படத்துல மறைந்த ஒரு மிகப்பெரிய நடிகை சரோஜா தேவி அவர்கள். இந்த படத்துல வந்து அவங்க உண்மையிலேயே லவ் பண்றாங்க. சொல்லுவாங்க இந்த படத்துல. "என்ன இப்படிலாம் பேசி வந்து கொல்லாதீங்க கோபால். நான் உங்க மேல வச்சு இந்த காதல் வந்து உண்மை" அப்படின்னு சொன்ன உடனே, "வாழ்க பெண்மையே" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த திரைப்படத்துல வந்து இவர வந்து கைது பண்ற மாரி தான் இந்த திரைப்படத்துல வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட முடிவு இதோட முடிச்சிருவாங்க. அதாவது 1964லயே இந்த படம் வந்து ஷேடோ திரைப்படத்தோட தழுவல் தான். ஏன்னா இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1964லயே நடிகர் திலகம் அவர்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபரண்டான திரைப்படம். அதாவது அவர் நடிக்கின்ற ஒவ்வொரு திரைப்படமும் டிஃபரண்டான திரைப்படமா தான் இருக்கும். இந்த படமும் வந்து அப்படிதான் இருந்தது. நடிகர் திலகமோட ரசிகர்கள்ல அந்த லெவலுக்கு தான் இந்த படம் வந்து கவர்ந்தது. இந்த படத்தோட மையக்கருங்கிறது சாதாரண மையக்கரு தான். ஆனா எடுக்கப்பட்ட விதம் வந்து ரொம்பவே இந்த திரைப்படம் வந்து சஸ்பென்ஸா கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் கூட வந்து இந்த படத்துல வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. என்னடா இவன் நடிகர் திலகம் படத்த பத்தி ஒவ்வொரு காணொளிய வெளியிடும்போது இதே தான் சொல்றான் அப்படின்னு கூட நீங்க வந்து கேட்கலாம். உண்மையிலேயே இந்த படத்த நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த மாரி தான் இந்த புதிய பறவை திரைப்படம் இருந்தது. அந்த லெவலுக்கு இந்த படத்த வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, தாதா மிராசி. இந்த படத்துக்கு திரைக்கதை நன்னு. படத்துக்கு வசனம் பார்த்தீங்கன்னா, ஆரூர் தாஸ். இவர் தான் இந்த படத்தோட வசனத்த எழுதியிருப்பாரு. இந்த படத்த பார்த்தீங்கன்னா, சிவாஜி புரொடக்ஷன் தான் இந்த படத்த புரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, 1964லயே நடிகர் திலகம் அவர்கள் நடித்த புதிய பறவை திரைப்படம் ரொம்பவே வந்து வித்தியாசமான திரைப்படமா தான் இருந்தது. படத்தோட மையக்கரு சின்னதா இருந்தா கூட, அந்த படத்த வந்து டைரக்ஷன் மூலமாவும், திரைக்கதை மூலமாவும் எல்லா ஆடியன்ஸ வந்து ரசிக்க வைக்க முடியும். அதுவும் இந்த படத்தோட வசனங்கள். வசனங்கள்ல இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா, இலக்கண வசனத்துல தான் சொல்லுவாங்க. ஏற்கனவே இத பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். கூண்டுக்கிளி படத்திலேயே பார்த்தீங்கன்னா, பழைய திரைப்படங்கள்ல நெறைய திரைப்படங்கள்ல வந்து இலக்கண வசனத்தில் தான் இயக்குனர் வந்து பேச வச்சிருப்பாரு. ஒவ்வொரு திரைப்படத்திலயும் பார்த்தீங்கன்னா. இந்த படத்திலயும் அப்படிதான் பேச வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, நடிச்ச நடிகர்கள எல்லாரையுமே வந்து படத்த பார்க்குற ஆடியன்ஸ வந்து கவர்ற மாதிரி அந்த லெவலுக்கு இந்த படத்தோட இயக்குனர் வந்து ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில நடிக்க வச்சிருப்பாரு. நடிகர் திலகம் அவரோட நடிப்பும், சரோஜா தேவி இந்த படத்துல வந்து அவங்க 2 பேரோட நடிப்பும் வந்து எந்த லெவலுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு இந்த படத்த வந்து நீங்களே பார்த்திருப்பீங்க. இந்த படத்துல அவர வந்து டார்ச்சர் பண்ற சீன்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பிரமாதமான முறையில் நடிச்சிருப்பாரு. இந்த உண்மைய சொன்னதுக்கு அப்புறம் வந்து எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் வந்து நிக்க வச்சு கேள்வி கேட்பாரு இந்த படத்துல. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கூட வந்து இந்த மாதிரிலாம் யாராலயுமே நடிக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த படத்துல வந்து நடிகர் திலகம் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாரு. அதாவது இவரால மட்டும் தான் இந்த மாதிரி நடிக்க முடியும்
அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படத்தோட அந்த காட்சியை வந்து ரொம்பவே ஸ்டாண்ட் பண்ணி நடிச்சிருப்பாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகம்மாவோட ரசிகர்கள் மத்தியிலே இந்த படம் வந்து 1964லயே மிகப்பெரிய அளவுக்கு இந்த படம் வந்து வெற்றி படமா அமைஞ்சுது. அதே மாதிரி இந்த படத்த பத்தி இன்னொன்னையும் நான் சொல்ல விரும்புறேன். இந்த படத்த வந்து ரீமேக் பண்ணி மறுபடியும் இந்த திரைப்படத்த ஏ.கே. அஜித்குமார் அவர்கள் தான் நடிக்க போறாரு அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்திருந்தது. ஆனா வந்து அதற்கு பிறகு வந்து எந்த ஒரு அப்டேட்டும் வெளியிடல. சிவாஜி புரொடக்ஷன் அசல் படத்துல வந்து ஏ.கே. அஜித்குமார் அவர்கள் நடிச்சாரு. டபுள் ஆக்ஷன்ல இந்த படத்துல அவர் நடிச்சிருப்பாரு. அப்போவே இந்த படத்தை பத்தி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருந்தது. புதிய பறவை படத்தை வந்து ஏ.கே. அஜித்குமார் அவர்கள் ரீமேக் பண்ணி நடிக்க போறாங்க அப்படின்னு. ஆனா இதை பத்தி வந்து இப்ப எந்த ஒரு அப்டேட்டும் வெளியே வரல. என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தை வந்து ஏ.கே. அஜித்குமார் ரீமேக் பண்ணி நடிக்கிறதா அப்டேட் வெளியாச்சு. ரீமேக் பண்ணி நடிச்சா, அதாவது நடிகர் திலகம் அவர்கள் மாதிரிலாம் நடிக்க முடியாது என்ன கேட்டிங்கன்னா. அவருடைய பாணியில, அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து லேட்டஸ்டா தான் இந்த திரைப்படத்தை கொண்டு போவாங்க. ஆனா வந்து இதற்கு பிறகு எந்த ஒரு அப்டேட்டும் இப்ப வெளியாகல. என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தை ரீமேக் பண்றதை விட, இந்த படத்தை மறுபடியும் டிஜிட்டல் வெர்ஷன்ல திரையரங்குகளை ரீரிலீஸ் பண்ணா நடிகர் திலகம்மாவோட ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெறும். கண்டிப்பா இந்த திரைப்படம் ரீரிலீஸ் ஆகணும். எங்கே நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை வச்சிருப்பாங்க. ரொம்பவே வந்து பிரமாதமான பாடல் வந்து இந்த படத்துல வந்து அந்த பாடல் வந்து இப்பவும் எல்லா சரௌண்டிங்லயும் ஒழிச்சுதான் இருக்கு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் தான் இசை. இந்த படத்துல இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டான பாடல்கள் இப்பவும் எல்லா சரௌண்டிங்லயும் ஒழிச்சுதான் இருக்கு. ஏற்கனவே ஒரு காணொளி வெளியிடும் போதே நம்ம சொல்லியிருந்தோம். கண்டிப்பா வந்து எந்த ஒரு நடிகராலையும் அவருடைய படங்களை வந்து ரீமேக் பண்ணி நடிக்க முடியாது. இந்த படத்தை ரீமேக் பண்றதை விட இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தாவே நீங்க எடுத்துக்கோங்க. இந்த புதிய பறவை படத்தை ரீமேக் பண்றதை விட இந்த படத்தை மறுபடியும் திரையரங்குகள்ல ரீமாஸ்டர் வெர்ஷன்ல ரீரிலீஸ் பண்ணா நடிகர் திலகம்மாவோட ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெறும். இப்போ காலத்தால் அழியாத தமிழ் திரைப்படங்களோட வரிசையில நடிகர் திலகம் அவர்களோட புதிய பறவை படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த காணொளியை பத்தி இங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.